அன்பர்களே வணக்கம். இதை பாருங்கள். கடையெழு வள்ளல்களின் சிற்பங்கள். பாரி, காரி, ஓரி, ஆய், அதியமான், பேகன், நள்ளி ஆகிய இவர்கள் கடையெழு வள்ளல்கள் ஆவார்கள். அவர்கள் புகழ் பாடுகின்ற சிற்பங்கள், சிற்ப கல் தூண் பலகைகள் 7 வள்ளல்களுக்கும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. தங்க ரதம், அழகான புல்வெளி, நீர் தடாகம், தங்க ரதம் பாருங்கள். நிம்மதியாக சௌகரியமாக நடந்து செல்ல அழகான நடை பாதைகள். சிறந்த நீர் தடாகம், மனதிற்கு ரம்மியமான காட்சியை கொடுக்கக்கூடிய நீர் தடாகம். அதை சுற்றி வர நீர் ஃபவுண்டின். அங்கே தங்க மான்கள் மின் விளக்கு வெளிச்சத்திலே மிளிருகின்ற தங்க மான்கள். அந்த புல்வெளியிலே அந்த தங்க மான்கள் அழகாக காட்சியளிக்கின்றன. புல்வெளி சிறப்பாக இருக்குது. ரயில் ஓட்டம் பாருங்க. குழந்தைகள் ஏறி இந்த ரயில் பயணம் செய்து மகிழ்வதற்காக உள்ள அழகான ரயில் ஓட்டம். அங்கே ராட்டினம், உயரமான ராட்டினம் இருக்குது பாருங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கு, மகிழ்ச்சியாக பொழுதுபோக்குறதுக்கு நல்ல இடமாக இருக்குது இந்த இடம். ரயில் நல்ல பல வகையான புராணத்தில் சொல்லப்பட்ட பல மூலிகைகள், 2000க்கும் மேற்பட்ட பூக்கள், செடிகள், பூச்செடிகள் இங்கே வச்சிருக்காங்க. நம்ம தமிழ் பாரம்பரிய புராண பெருமையை சொல்கிற வகையில் 2000க்கும் மேற்பட்ட ரோஜா பூக்கள் இங்கே வச்சுருக்காங்க. மாலை பொழுதில் இந்த நீர் தடாகத்தை பார்த்து ரசிக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதியவர்கள், நடக்க முடியாதவங்க சுற்றி பார்க்குறதுக்கு பேட்டரி கார் வசதி இருக்குது. அங்கே ஒரு படிப்பகமும் இருக்குது. நல்ல நீர்வீழ்ச்சி, ஃபவுண்டன். அங்கே உள்ள எல்லா பூக்களுக்கெல்லாம், புல்வெளிகளுக்கெல்லாம் தண்ணீர் பாய்க்கின்ற ஃபவுண்டன். நடைபாதையில் நல்லா அமைதியாக சுகமாக நடந்து செல்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது. அங்கே வனம் இருக்குது, அனுமன் வனம். நறுமண வனம்.
நல்ல புல்வெளி. இப்போ தான் பல வகையான மரங்களையும் இங்கே புதுசாக வச்சுருக்காங்க. நவம்பர் மாதம் திறக்கப்பட்டது இந்த இடம். டிசம்பர் மாதம் ஜனங்க பார்க்குறதுக்கு அனுமதிக்கப்பட்டது. பெரிய அழகான பூங்கா. நம்முடைய தமிழ் மொழியினுடைய பாரம்பரியத்தை நல்லா எடுத்து சொல்கிற வகையில் புராணங்களில் சொல்லப்பட்ட, சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்ட 2000க்கும் மேற்பட்ட ரோஜாக்கள் இங்கே வச்சுருக்காங்களாம். மூலிகை மரங்கள் நிறைய இருக்குது இங்கே வச்சுருக்காங்களாம். இப்போது பேட்டரி காரு, வயசானவங்க, நடக்க முடியாதவங்க, சின்ன பிள்ளைங்க ஜாலியாக அந்த பூங்காவை சுற்றி வந்து பார்க்குறதுக்கு வசதியாக பேட்டரி காரு. நடைபாதை, அழகான நடைபாதை, உல்லாசமாக ஜாலியாக போய் வரலாம். ரயில், படிப்பகம் இருக்குது. ஒப்பனை அறையும் இருக்குது. ஒப்பனை அறைன்னா ரெஸ்ட் ரூம். இது ரெஸ்ட் ரூம். அதுக்கு பேர் ஒப்பனை அறைன்னு பேர் வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றாங்க ஜனங்க. நடைபாதை, நல்ல புது புது மலர்கள், செடிகள், மரங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. நல்ல விசாலமான நடைபாதை. புல்வெளியில் மயில்கள் சுற்றி வருது. சுதந்திரமாக அந்த மயில்கள் அந்த புல்வெளியில் சுற்றி வருது. அந்த புல்வெளியில் யாரும் நடக்கக்கூடாது அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க. புல் மீது நடக்காதீர்கள். ஆரோக்கிய வனம் ஒன்று இருக்குது. இந்த வனத்துக்குள்ளே நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய மூலிகை மரங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஆகையினால அந்த இடத்துக்கு பேர் ஆரோக்கிய வனம்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த மரங்கள்லாம் வளர்ந்து வந்து நல்ல அந்த ஏரியாவில், அந்த பகுதியில் நம்ம நடந்து போனால் அந்த மரத்தினுடைய, அந்த மூலிகை மரத்தினுடைய காற்று நமக்கு பட்டாலே நமக்கு நோய் இல்லாத சுகமான ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். இவ்வளவு நீங்கள் பார்க்குறது எந்த ஊரில்? தமிழ்நாட்டின் மான்செஸ்டர்னு அழைக்கப்படக்கூடிய கோயம்புத்தூர் மாநகரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கோயம்புத்தூர் மாநகராட்சி நிர்வாகத்தில் உள்ள செம்மொழி பூங்கா. செம்மொழி பூங்காவை கோயம்புத்தூருக்கு போனால் மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். நல்லா அனுபவிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.